ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சவுத் இந்தியன் மஷ்ரூம் கறி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். பட் இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வித்தியாசமாக எதை கூட டேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 600 கிராம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு 400 கிராம்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ நான் கிச்சன் ஸ்கேலில் அதை மெஷர் பண்ணி அப்புறமா நான் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு புளி, கிட்டத்தட்ட 1.5 எலுமிச்சப்பழம் அந்த அளவுக்கு 1.5 கப்பு சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அந்த கேப்பில் வந்து நான் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து இது மாதிரி இடித்து வச்சுக்கிறேன். இடித்து சேர்த்தோன்னா இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இடித்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இடிக்கல் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டு பண்ணணும் இந்த சவுத் இந்தியன் கறிக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த அரைப்பு வந்து ரெடி பண்ணிடலாங்க. என்ன அரைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூனுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். சில்லு தேங்காவாக இருந்துச்சுன்னா 3 சில்லு தேங்காய் போட்டுக்கோங்க. ஸோ இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்புக்கு பதிலாக நீங்கள் சோம்பு சாப்பிடாதவங்க, சில பேருக்கு பிடிக்காதுங்கிறவங்களுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகமாக கூட இதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் முழு மிளகு, இது வந்து 1 கப் தண்ணி போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் என்னோடய புளியும் வந்து கரைஞ்சிடுச்சு. நான் அதுவும் கரைச்சி வச்சுட்டேன். ப்ளஸ் மஷ்ரூமும் 4 வெட்டி வச்சுருக்கேன். ஸோ நல்லா கழுவிக்கோங்க. மஷ்ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருக்கும். அதனால் 4 டைம் 5 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பேன் மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்த கையோட நம்ம வந்து 2 காஞ்ச மிளகா, சிகப்பு மிளகா இருக்குல்ல, ஸோ நீட்டு மிளகா, அது வந்து நான் பிச்சு இது மாதிரி சேர்த்துக்கிறேன். இது 3 சேர்த்த பிறகு நான் வந்து ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு சேர்க்கணும். பூண்டு வந்து நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா இடிக்கல்ல இடித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்த கையோட 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அது வந்து நல்லா வதங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் கலரில், லைட் கோல்டன் கலரில் வரணும் பூண்டு வந்து. ஸோ அந்த அளவு வதங்கின பிறகு நான் சின்ன வெங்காயம் 18 சின்ன வெங்காயம் இது மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா இதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயமும் நீங்கள் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்த்த பிறகு நம்ம நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக கொஞ்சம் வதங்கின பிறகு லைட்டாக ஒரு கோல்டன் கலர் அது மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவு இருந்தால் போதுங்க. நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, பெரிய தக்காளி இருந்தாலும் 1 தக்காளி இருந்தால் போதும். ஸோ இதுவும் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் சாதா மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் நம்மளோட வீட்டு குழம்பு தூள், அதுதான் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே வந்து டீஸ்பூன் கணக்கில் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் போடுறதா இருந்துச்சுன்னா அது வந்து காரம் வந்து ரொம்ப தூக்கி கொடுத்துரும். ஸோ அதனால் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து லைட்டாக வந்து வறுப்படணும். இது வறுக்கும் போது நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இது வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்த பிறகு நம்ம வந்து மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ வந்து ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமை வந்து நான் 4 மட்டும் தாங்க வெட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது கடிப்படுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே வெட்டி சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்புங்கிறதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாகவே வெட்டிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட கோட் ஆகுற மாதிரி நம்ம வந்து கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன்.
நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க வேணாம். இந்த மஷ்ரூம்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அது போக அதுலேயே வந்து குக் ஆகிடும் மஷ்ரூமும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி இப்போ எதுவும் சேர்க்க வேணாம். மஷ்ரூம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டணும். முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நடுவில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் பாக்கி நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மஷ்ரூம் பார்த்திங்கன்னா கரெக்டாக குக் ஆகி தண்ணியும் ரிலீஸ் ஆகி தண்ணியும் வற்றி போய் கரெக்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கணும். புளி தண்ணி வந்து நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவு புளி, அது வந்து 1.5 சைஸு 1.5 கணக்கில் எடுத்திருக்கேன். 1.5 எலுமிச்சப்பழம்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு புளி எடுத்து நான் 1.5 கப்பு சுடு தண்ணியில் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணி மட்டும் கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 2.25 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறோம். ஸோ இதை சேர்த்த பிறகு நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். எதுக்காக 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்னா, இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டும் போடுவோம். ஸோ அதுக்கும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும் இல்லையா, அதனால் 3/4 டீஸ்பூனாகவே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரமும் உப்பும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அப்படியே வந்து கொதிக்க விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம் மட்டும் மூடி வச்சு குக் பண்ணும்போது ஒரு 70% தான் குக் ஆகிருக்கும். இப்போ புளி தண்ணியோட குக் பண்ணும்போது அது வந்து ஃபுல்லாகவே குக் ஆகி வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து 10லேருந்து 12 நிமிஷம் குக் பண்ண பிறகு, அதாவது அந்த குழம்பு டேஸ்ட்டு வந்துடணும். அந்த வந்த பிறகு தான் நீங்கள் இந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்க்கணும். ஸோ இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க விட போகிறோம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கப்பு கிட்ட தண்ணி நான் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட கொஞ்சம் 1/2 கப்பு கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து அதையும் சேர்த்துட்டு நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டலி வந்து 1.5 கப்பு இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சதுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக கொடுக்கும், அதுக்காக இவ்வளோ தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை சேர்த்துட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பாக்கி நம்மளுக்கு வந்து இப்போ குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதி விட்டால் போதும். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததோட நம்ம அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஜஸ்ட் 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கனாலே போதும். அதிலே நம்ம மஷ்ரூமும் கூட நல்லா ஜெல்லாகி அந்த தேங்காய் பேஸ்ட்டோட ஜெல்லாகி சூப்பராக வந்து வெந்து வந்துடும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு குழம்பு ஆகிடுச்சு. 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை மேலே கார்னிஷ்காக தூவி விட்டுக்கிறேன். அண்டு நம்ம இப்போ ஒரு 2 மஷ்ரூம் மட்டும் முதல்ல சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மஷ்ரூம் சாப்பிட்றப்பே நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப குலைவாகவும் வெந்துடக்கூடாது. மஷ்ரூம் கரெக்டாக வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே அருமையாக சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய பேர் இந்த மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் வந்து இது மாதிரி புளி சேர்த்து நீங்கள் கறி ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சாத்துக்குடியும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப அருமையாக சுவையாக இருந்துச்சு. ரெகுலராக ஒரு சவுத் இந்தியன் குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து இட்லி தோசைக்குமே நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் சப்பாத்திக்கும் அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் இந்த தேங்காய் பேஸ்ட்டு சோம்பு அதெல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கிறதுனால தாராளமாக சப்பாத்திக்கும் எடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் இது கூட டேஸ்ட் பண்ணி வச்சு பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவும் வருது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நான் இது கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா பரோட்டா கூடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எடுத்துச்சு. பட் என்னென்னா வந்து புளிப்பு சுவை இருந்துச்சு. உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும்னா இந்த பரோட்டா கூடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. இது வந்து டெய்ரி டிலைட் ப்ராடக்ட் பரோட்டா லேயர் வீட் பிரெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குக்கடு தான். பட் ஆனால் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா அப்பப்போ நம்ம வெளில எடுத்து பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் டவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து பரோட்டா ரெடி ஆகிடும். இது வந்து காஸ்கோவில் கிடைக்கிற ப்ராடக்ட்டுங்க. நம்ம ஊர்லேயும் இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் பரோட்டா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பிராண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இது கூடயும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரொம்பவே அருமையாக சூப்பர் சுவையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிச்சிருந்ததுன்னா பரோட்டா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் ரெகுலராக ரைஸ் இட்லி தோசை சப்பாத்திக்கே நீங்கள் வச்சு சாப்பிட்ற கூட அளவு வரைக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.